Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening. இந்த வீடியோல நாங்க என்ன விஷயம் பார்க்க போறோம்னா நார்மலா தெரியும் 2025 A level எக்ஸாமுக்கு இன்னும் 50 days தான் இருக்கு. இந்த 50 days-ஐயும் நீங்க எப்படி சரியான விதத்துல யூஸ் பண்ற அதோட சேர்ந்து இந்த டைம்ல நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருப்பீங்கங்கிறதும் நார்மலாவே விளங்கும். அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர் வெச்சா இருப்பீங்கன்னா சிலபஸ் சம்டைம் கவர் பண்ணப்படாம இருந்திருக்கும். அப்ப இந்த டைம்ல நீங்க இந்த ஒரு எக்ஸாம் செய்யாம விட்ரோ பண்ணிட்டு அடுத்த வருஷம் எழுதுவோமா அப்படிங்கிற ஒரு பிளானும் இந்த டைம்ல உங்களோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ரிப்பீட் பெச்சா இருப்பீங்கன்னா சம்டைம் நீங்க உருப்படியா படிச்சுட்டு வராட்டி இந்த டைம்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிப்பீட் பெச்சா இருந்து சம்டைம் வெயிட்டிங்ல என்ன சரி யூனிவர்சிட்டி கிடைச்சா அந்த கிடைச்ச யூனிவர்சிட்டிக்கு போறதா அந்த கிடைச்ச கோர்ஸ் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அதுக்கு போயிட்டு அங்கால அடுத்த ஸ்டெப் போறதா இல்லாட்டி இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்றதா இப்படி ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அதோட சேர்ந்து நீங்க எவ்வளவுதான் நல்லா படிச்சாலும் எக்ஸாம் நெருங்குற டைம்ல இப்போ ஜஸ்ட் 50 days தான் இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர் கட்டாயம் இருக்கும். அப்ப இந்த டைம்ல எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். அதோட சேர்ந்து மெயினா இந்த லாஸ்ட் 50 days எப்படி ஷெட்யூல் பண்றங்கிறதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அது மனுஷன் ரியாலிட்டி லாஸ்ட் டைம்ல அப்படித்தான். அதோட சேர்ந்து எல்லாருமே ஸ்டார்ட்ல இருந்து படிக்கிறதில்ல. கட்டாயம் நீங்க ஸ்டார்ட்ல இருந்து படிச்சிருக்கணும். பட் எவரேஜா அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் நானும் தான் சில டைம்ல எக்ஸாம் நெருங்குற டைம்ல நாங்க என்ன செய்வோம், ப்ராப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நடந்து முடிஞ்சு இருந்தும் இந்த 50 days சரி நீங்க என்ன செய்யணும், உருப்படியா பிளான் பண்ணணும். எல்லாரும் அப்படித்தானே. இப்போ 200 days இருந்தா 200 day பிளான், 100 days இருந்தா 100 day பிளான். அப்படியே அந்த ஒரு ஸ்மார்ட் டிப்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ 50 days இருக்கு. இதுக்கு பிறகு அங்கால 30 days சொல்லி அப்படிலாம் பிளான் பண்ணாம இந்த 50 days-க்குமே நீங்க உருப்படியா பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக குறைஞ்சது நீங்க ஃபெயில் நிலைமையில இருந்தா கூட குறைஞ்சது C-ஆவது கேளும். அப்படின்னா நீங்க 3F-ல இருந்தா கூட இந்த 50 days-ஐயும் நீங்க உருப்படியா யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சரியா பிளான் பண்ணி டெய்லி நீங்க ஒர்க் பண்ணி கன்சிஸ்டன்சியோட மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு நீங்க என்னது ஏனோ தானோன்னு படிக்காம கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி ஒரு ப்ராப்பர் கைடனோட நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் 3C சரி நீங்க எடுக்கணும். அப்படின்னா 3C சரி அட்லீஸ்ட் 50 days-ல எடுக்கலாம்னு சொன்னா அப்ப நீங்க யோசிப்பீங்க இப்படித்தானே ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க ஒரு கான்பிடென்ட்ல செல்ற டைம்ல ஒரு சில ஆட்கள் வருவாங்க. அப்படின்னா இப்ப 2 வருஷம் படிச்சவன் என்னத்தை செய்யற அப்ப 50 நாளைக்கு படிச்சுட்டு போகலாமாண்டு. ஆனா அந்த கதையில 2 வருஷத்துல நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க படிக்க போற விஷயம் என்னன்னா நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் உங்களோட தலைக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு மேக்சிமம் ஃபுல் பேப்பருக்கு நீங்க ரெடியாக போறீங்க. ரிவிஷன் உட்பட அங்கால பேப்பர் விஷயங்கள் டார்கெட் பண்ணி நிறைய எக்ஸாம் செஞ்சு உங்களோட அந்த எக்ஸாம் ஃபியரை போக்காட்டி அதோட சேர்ந்து என்ன ஃபுல் பேப்பருக்கு நீங்க ரெடியாக போறீங்க. ஸோ அதுக்கு இந்த 50 days போதும். மற்றபடி 50 days-ல நீங்க என்ன 3C எடுக்கலாமான்னு கேட்டா ஜஸ்ட் ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் 3C எடுக்க இயலாது. அப்ப நீங்க ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் படிச்சிருப்பீங்க. பட் அதை நீங்க சரியா அப்ளை பண்ணணும். அப்ப அப்ளை பண்ணதுக்கு என்னன்னா இன்னொரு தரம் ரிவிஷன் பண்ணி போட்டு அது நீங்க எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் டசன்ட் மேட்டர் ரிவிஷன் பண்ணிட்டு நீ பேப்பர் செஞ்சு பார்க்குற டைம்ல தான் அதுலயும் நீங்க டைமிங் வச்சு பேப்பர் செஞ்சு பார்க்குற டைம்ல தான் நீங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு விளங்கிட்டா. ஸோ நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பீங்க, அது இஷ்யூ இல்லை. கரண்ட்லி நீங்க என்னது ஒரு 50 days-க்கு ஒரு பிளான் போட போறீங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி போட்டிருந்தா டசன்ட் மேட்டர். பட் இந்த 50 days-ஐயும் எஃபோர்ட்டா போடணும். அப்படின்னா எஃபோர்டபிளா நீங்க போடணும். அப்ப இந்த 50 days-லயும் நீங்க பிளான் பண்றா மெயினா பாஸ் பேப்பர் டார்கெட் பண்ணணும். சரியா? அது நீங்க என்ன ஸ்ட்ரீமா இருந்தாலும் ஓகே. அடுத்த விஷயம் இந்த சோசியல் மீடியா அதுகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். அதுலயும் புது தியரி விஷயங்கள் படிக்கிறதை நீங்க அவாய்ட் பண்ணணும். விளங்கிட்டா? அப்ப நீங்க எடுத்த உடனே ஏனோ தானோன்னு சொல்லி படிக்காம ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இருக்கிற நிலைமையை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படின்னா நீங்க ஒரு A லெவல்ல இருக்கீங்களா, ஏன்னு சொன்னா 75-ல இருக்கீங்களா இல்ல 80-ல இருக்கீங்களா, ஃபெயில் நிலைமையில இருக்கீங்கன்னா ஒரு 10 மார்க்ஸ்ல இருக்கீங்களா 20 மார்க்ஸ்ல இருக்கீங்களாங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு ஃபுல் பேப்பர் ரெண்டமா அந்த பாடத்தோட ரிலேட்டிவான ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து
நீங்கள் இதுக்கு முதல் ஒரு கூட நாள் செஞ்ச பேப்பராக இருந்தால் பெட்டர். கிட்டத்தில் செஞ்ச ஆன்சர் குயிக்காக வந்துருமே. ஸோ ஏற்கனவே செஞ்ச ஒரு பேப்பராக இருந்தாலும் ஓகே, புது பேப்பராக இருந்தாலும் ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்டில் நீங்கள் செஞ்சு பார்க்குற டைமில் உங்களுக்கு விளங்கும். ஓகே, இந்த சப்ஜெக்டில் இப்போ எக்ஸாம் நடந்துச்சுன்னா எனக்கு இந்த மார்க்ஸ் தான் வரும். அப்போ ஒரு பேப்பரை வச்சு நாங்கள் இடம் முடையலாம் தானே. ஆனால் எங்களோட A-level எக்ஸாமினேஷன் ஒரு பேப்பரை வச்சு தான் எங்களோட மார்க்ஸை கவுண்ட் பண்ண போகுது. எங்களோட நிலைமையை, எங்களோட ஃபைனல் அவுட்புட்டை தீர்மானிக்க போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்புட் போடணும். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ரெண்டமாக செஞ்சு பார்க்குற டைமில் நீங்கள் தியரியெல்லாம் படிக்கணும் மாட்டீங்கள. உங்களுக்கு எக்ஸாம் செஞ்ச மார்க்ஸ் குறைய வரும்போது பயமெல்லாம் இருக்கும். டசன் மேட்டர், நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். MCQல எத்தினா, அடுத்தது பார்ட் 2ல எத்தினு வரும். அப்போ அடுத்த ஆப்ஷன் ஏன் இதில் குறைய வந்துருக்கு, எதில் குறைய வந்துருக்கு, அப்படி குறைய வந்ததுக்குரிய ரீசன் என்ன? எங்களுக்கு தியரி பிரச்சனையா, அப்படி இல்லாட்டி என்ன பை மிஸ்டேக்கா, அப்படி இல்லாட்டி இந்த விஷயம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாவா, இல்லாட்டி அறவே இதில் தெரியாவா, அப்படி இல்லாட்டி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா, இல்லாட்டி நாங்கள் படித்த தியரி பிள்ளையா, இல்லாட்டி நாங்கள் விளங்கி எடுத்த விதம் பிள்ளையா, இதுகளை மிஸ்டேக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏனென்றா ஒரு 50 MCQ 2 ஹவரில் செய்ய வேண்டியிருக்கு. அதே பேப்பரை 3 ஹவரில் தந்தா நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. பட் 2 ஹவருக்குள்ள அந்த 50 MCQ எப்படி செய்யுது? அப்போ எங்களுக்கு இங்கே டேலண்ட்ங்கிறத விட, டேலண்ட் இருந்தாலும் கூட எங்களுக்கு சில டெக்னிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் இப்போ MCQ எடுத்த எலிமினேஷன் மெத்தட், அடுத்தது குறுக்கால் அடிச்சுட்டு போறல ஒரு சில பேப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், கேள்விகள் செய்கிற மெத்தடை கெச் பண்ணிட்ட மனுஷன்னா நாங்கள் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கொடுக்குற கேள்வி கூட 1 மினிட்ல ஃபிங்கர் டிப்ல விட எடுக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் என்னன்னா பேப்பர் ப்ராக்டிஸ் வேணும். அதோட சேர்ந்து டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சரியாக ஷெட்யூல் பண்ணணும். அடுத்த விஷயம், ஸோ நீங்கள் 3 பாடத்திலையும் ஒவ்வொரு பேப்பரை செஞ்சு பார்க்குற டைமில் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கிறது உங்களுக்கு விளங்கும். அந்த நிலைமையை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர் ஒன்று வர தொடங்கிடும். அப்படி இருந்தால் பயம் கொண்டு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் குறைய மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, 1ல் 40, 1ல் 42, 1ல் 43ண்டா அவடத்துலேயே உங்களுக்கு விளங்கும், நான் இப்போ எக்ஸாம் செய்ய போனேன்னா நான் இந்த நிலைமையிலான்னு இருக்கேன். ஸோ இந்த நிலைமையை விட்டு நான் அப்டேட் ஆகணும், அப்கிரேட் ஆகணும்னு சொல்லி இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்குரிய எஃபோர்ட்டை போடணும். அப்போ முதலாவது என்னன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை படிக்கிறதுங்கிறத அந்த மைண்ட் செட்டை நீங்கள் விட்டுட்டு 3 பாடத்தையும் பரலெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் எல்லாருக்குமே எல்லா பாடமும் ஈஸி இல்லை. ஒரு பாடம் ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணக்குள்ள, அதே இன்னொரு பாடம் கஷ்டமாக இருக்கும், இன்னொரு பாடம் ஏவரேஜாக இருக்கும். அது ஒவ்வொரு ஆளுடைய கெப்பாசிட்டிக்கும் மைண்ட் செட்டுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும், ஒரு ஆளுக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும், ஒரு ஆளுக்கு கம்பேர் மேத்ஸ் ஈஸியாக இருக்கும். அது ஒவ்வொரு ஆளு மைண்ட் செட் பழகிட்டு. அப்போ உங்களுக்கு தான் தெரியும் எந்த பாடம் கஷ்டமாக இருக்கு. அப்போ அந்த பாடத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கூட டைம் கொடுக்கணும். பழகிட்டா அப்படி என்ன உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா நீங்கள் ஒரு நாளைக்கு 3:2:1ங்கிற ரேஷியோவில் படிச்சிங்களா? அப்படின்னா ஒரு என்ன 6 மணித்தியாலம் படிங்கன்னு சொன்னால் 3 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 1 மணித்தியாலம் டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த பாடம் கஷ்டம்னு ஃபீல் ஆகுதோ அந்த பாடத்துக்கு நீங்கள் கூட டைம் கொடுக்குறது பெட்டர். சரியா? அப்படி நீங்கள் கூட டைம் கொடுக்குற டைமில் அதில் எப்படி மார்க்ஸை கெயின் பண்ணலாமோ அதுக்குரிய விஷயங்களை டார்கெட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு சில ஆளுக்கு பார்ட் 1ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில ஆளுக்கு பார்ட் 2ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முதலாவது என்னன்னா எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களோட எஃபோர்ட்டை போடணும். சில ஆளுக்கு ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிக்கல் நல்ல விருப்பம் வேண்டா, அவுட் ஆஃப் 20க்கு அந்த ப்ராக்டிக்கலில் 20 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சு அதில் 20 மார்க்ஸ் உரிய விஷயங்களை டார்கெட் பண்ணிடணும். அப்போ எங்கள்கிட்ட கையில் 20 மார்க்ஸ் இருக்கு. அடுத்தது SCM MCQம் இருக்கு. லைக்வைஸ் ஓவரால் என்னது விருப்பமும் வித்தியாசம். சில ஆளுக்கு MCQ நல்லா பிடிக்கும். அப்போ நீங்கள் MCQவை தரவா முடிச்சு 50க்கு 40 அப்பன்னு தான் அது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் SCQல போகலாம். சரியா? அதே இது நீங்கள் இப்போ பிடிக்காத பாடத்தை தான் கூட டைம் படிக்கணும்னு சொல்லி இருந்தாலும் பிடிக்காத பாடத்தை நாங்கள் விரும்பி படிக்கணும். அப்படி பிடிக்காத பாடத்துக்கு கூட டைம் கொடுக்குற டைமில் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெறுக்கும். ஆனால் அந்த வெறுக்காத அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடணும். ஏன்னா 3 பாடம் 2A எடுத்தால் கூட எங்களுக்கு ஒரு பாடம் கஷ்டப்பட்டு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கூட நம்ம அதை இக்னோர் பண்ண சொன்னால் அதில் ஃபெயில் வந்துட்டேன்னு சொன்னால் வரப்படா. அப்படி வந்துட்டேன்னு சொன்னால் 2AF. அப்போ 3S எடுக்கிறவனை விட 2AF எடுக்கிறவன் ஆகும் வேஸ்ட். அப்படின்னா அதில் ஒன்றுமே இல்லை. அட்லீஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் குவாலிஃபைட் ஆகணும்னு சொல்லி இருந்தால், நீங்கள் யூனிவர்சிட்டி விஷயங்களுக்கு போகணும்னு சொல்லி இருந்தால்
3S ஆவது நீங்க எடுக்க வேண்டி வரும். அப்ப 2A ஃபெயில் எடுத்தா வேலை இல்லை. அப்ப 3 பாடத்தை நீங்க என்ன செய்யணும், parallel மெயின்டைன் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி நீங்க செஞ்சு பார்த்ததுக்கு பிறகுதான் ஒரு 2 days எடுத்தாலும் டசன்ட் மேட்டர். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், ஓகே இதுல சாலிட் A இருக்கு, இதுல B இருக்கு, இதுல C இருக்கு. அப்ப C இருக்கிற பாடத்துல நீங்க என்ன செய்யணும்னா முன்னுரிமை கூடியா கொடுக்கணும். அடுத்த விஷயம், இதுக்கு பிறகு நீங்க நியூ தியரி அப்படின்னு ஒரு ப்ராப்பர் பேட்ச் அடிக்கலாம், இல்லாட்டி ரிப்பீட் பேட்ச் அடிக்கலாம். ஒரு புது தியரியை படிக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அப்படி என்ன நீங்க புது தியரியை படிச்சாலும் அந்த கேள்வி செய்யற அளவுக்கு ஐடியாவை கேட்ச் பண்ணினா போதும். அதுக்காக இதுக்கு பிறகு ஒரு நியூ தியரியை படிச்சு அதுல நீங்க நோட்ஸ் எழுதி அதுல இருந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதோட ரிலேட்டிவான கேள்விகள் எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு கொடு பேப்பர் செய்ய போனீங்கன்னு சொன்னா அந்த டைம் எவ்வளவுக்கு வேஸ்ட் ஆகுமோ இல்லாட்டி சக்சஸ் ஆகுமோ தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிசிக்ஸ் எடுக்க போனேன்னா 11 யூனிட்ஸ் இருந்தாலும் நீங்க மேக்ஸிமம் விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. கவர் பண்ண படாட்டியும் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. படித்த விஷயங்கள்ல கிளியர் ஆகிங்களா இல்லையாங்கிறத நீங்க பார்க்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எஃபோர்ட் போடணும். அடுத்த விஷயம், சிலாக்கள் என்னன்னா நைட்ல இருந்து படிக்கிறது, நைட்ல சவுண்ட் இருக்க மாட்டுச்சு, அப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கலாம்னு சொல்லிட்டு படிக்கிறது. ஆனா படிப்பீங்க, பட் உங்களோட ஹெல்த் இஷ்யூ அடுத்தது மென்டல் இஷ்யூ ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பாயில் ஆகும். அதனால நீங்க நைட் டைம்ல நீங்க கட்டாயம் தூங்கணும். அப்ப நைட்ல படிக்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க எழும்பி மார்னிங் டைம்ல இருந்து ஏர்லி மார்னிங்ல இருந்து படிச்சுட்டு நைட் ஒரு 10-11 வரைக்கும் படிச்சுட்டு தூங்குறது பெட்டர். அப்படி இல்லாம நீங்க சிலாக்கள் எப்படின்னா நைட் ஃபுல்லாவே படிச்சுட்டு அதுக்கு பிறகு பேட் பேண்ட் மாதிரி இருந்து படிச்சு போடும், அதுக்கு பிறகு நீ ஆஃப்டர் சூப்பர் இல்லாட்டி ஒரு 8-9 மணிக்கு தூங்குற. ஆனா அப்படி நீங்க பழக்கப்படுத்தினீங்கன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா ஒரு மார்னிங் டைம்ல நடக்க போகுது. ஸோ அந்த டைம்ல நீங்க ஆக்டிவ் இல்லாம இருப்பீங்க. அப்ப பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா அந்த டைம் ஒழுங்கா ஒர்க் ஆகாது, விளங்கிட்டா? ஸோ நீங்க இதுக்கு முதல்ல அப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிற டைம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட அந்த டெய்லி ரொட்டீனுக்கு தானே ரொட்டீன் அதை நீங்க உருப்படியா செட் பண்ணி எடுங்க. நைட்ல ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணீங்கன்னா 1 வீக் ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் இருக்கிற 7 வீக் இருக்கு. அப்போ அதில் ஒரு வீக்கை கழிச்சிங்கன்னு சொன்னா 6 வீக் சரி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிடலாம். அப்படி இல்லாம நீங்க நைட்லயே படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா மார்னிங் டைம்ல உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ ஆன்சர் எடுக்கணும்னு சொன்னா ஒரு கேள்விக்கு ஐடியாவை கேட்ச் பண்ணணும் டைமுக்குள்ளா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்படி மைண்ட் அப்செட்டா இருக்கிற டைம்ல இல்லாட்டி தூக்கம் அப்படிங்கிற ஒரு தூக்க மூஞ்சில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐடியாஸ் வராது. ஸோ கட்டாயம் நீங்க நைட்ல உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், ஒரு 6 hours சரி நீங்க தூங்கணும். அடுத்த விஷயம், மார்னிங் டைம்ல பேப்பர் பிராக்டிஸ் பண்ணுங்க, நைட் டைம்ல டிஸ்கஷன் விஷயங்களை பாருங்க. அடுத்தது தியரி விஷயங்கள் படிக்கிறேன்னா ஏர்லி மார்னிங் டைம்ல மறக்கிற விஷயங்களை நீங்க ஞாபகப்படுத்தலும். அதோட காலையில டைம்ல பேப்பர் செய்யுங்க, ஒரு ஃபுல் பேப்பர் லைக் ஒரு MCQ செய்யறதுனாலும் ஓகே தான், 2 hour பேப்பர். இல்லாட்டி ஒரு பார்ட் 2 பேப்பர் செய்யறதுனா ஃபுல் டைம் இருந்து 3 hours செய்யுங்க, 3 hour 10 minutes டைம், விளங்கிட்டா? அப்படி இல்லாம நீங்க ஸ்ட்ரக்சரை தனியாக செஞ்சு போடு, எஸ்ஏ தனியாக செய்ய போனீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஒரு பதட்டம் கொண்டு வரும். மெயினாக எங்களுக்கு என்னன்னு சொன்னா ஒரு எக்ஸாம் ஹாலில் நீங்க எப்படி இருந்து படிப்பீங்களோ, எப்படி இருந்து எக்ஸாம் செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிக்கணும். எக்ஸாம் ஹாலில் படிக்கிறதில்ல செல்றேன். அப்ப நீங்க ஒரு எக்ஸாம் ஹாலில் எப்படி இருப்பீங்கிற செட்டப்பை நீங்க இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா சைலண்டா இருந்து ஒரு பிட்டு மடிக்காம காப்பி பெரட்டாம ஆன்சர் பின்னுக்கு அதை பார்க்காம டைம் ஷெடியூல் 8 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 10 மணிக்கு முடிக்கணும். இப்போ பிரச்சனை என்ன சொன்னா இந்த 8 இருந்து 10 ஒரு MCQ பேப்பரை செய்யறா எங்களுக்கு தியரி ஞாபகத்தில் இருக்கணும். தியரி தெரியாம இல்லாட்டி ரிவிஷன் ஒன்று இல்லாம பேப்பர் செய்யறது கஷ்டமா இருக்கும், விளங்கிட்டா? எல்லாருமே ஓவர் அட்வான்டேஜான ஓவர் நாலேஜான ஆகல இல்லை, ஆனா நாலேஜ் இருக்கும், அது அந்த டைம் யூஸ் பண்ண தெரியாம இருப்பீங்க. இப்போ நீங்க என்னண்டா முதலாவது ஃபுல் பேப்பர் செய்யணும். அந்த ஃபுல் பேப்பர் செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தியரி தெரிஞ்சுங்க, அப்போ அதுக்கு ரிவைஸ் பண்ணணும். அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு MCQக்கு தனியாக ரிவைஸ் பண்ணிடலும், அதோட ஸ்ட்ரக்சருக்கு ப்ராக்டிக்கல் வைஸாக ரிவைஸ் பண்ணிடலும். எஸ்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு எஸ்ஏ ரிலேட்டிவான செக்ஷன் வைஸாக என்ன செய்யலும் ட்ரை பண்ணிடலும். அதே ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அதோட சம்மந்தப்பட்டது. அப்போ முதலாவது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி படிச்சா கேட்ச் ஆகும். சிலாக்களுக்கு வாசிச்சா தான் விளங்கும், சிலாக்களுக்கு எழுதி படிச்சா தான் விளங்கும், சிலாக்களுக்கு அவங்களோட நோட்ஸை படிச்சா தான் விளங்கும், சிலாக்களுக்கு மற்றவங்க நோட்ஸை படிச்சா தான் விளங்கும். ஸோ ஓவரால் மைண்ட் செட்டும் கெப்பாசிட்டியும் டிஃப்ரெண்ட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி எப்படியோ இந்த 50 daysல 20 daysக்கு நீங்கள் என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணி எல்லா விஷயங்களும் கிளியர் பண்ணணும்.
அடுத்த 30 டேஸ்க்கு எப்படி செய்றீங்க ஃபுல் பேப்பர் கொண்டு போகணும். இப்ப இருந்து ஃபுல் பேப்பர் கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஏன் 20 30 பிரிச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப தியரி ஆரம்பற ரிவிஷன் பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு சில அரியர் இருக்கு அப்படின்னா ஒரு 2 யூனிட் முடிக்க வேண்டியிருக்கு அப்படியான விஷயங்களுக்கு அந்த 20 டேஸ்க்குள்ள அதையும் பேலன்ஸ் பண்ணி ஃபுல் பேப்பரையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். கடைசி 30 டேஸ் இருக்குதானே அதுல ஃபுல்லாவே பேப்பர் தான் செய்யணும். அதுலயும் ஆக கடைசி 10 நாள் மேக்ஸிமம் பேப்பர் தான். பேப்பர் மீன் பேப்பர் செய்யற கரெக்ட் பண்ற ஓனா கரெக்ட் பண்ற அதோட டவுட் கிளியர் பண்ற சரியா. இப்ப இருக்கிற டைமுக்குள்ள நீங்க ஷார்ட் நோட்ஸ் விஷயங்கள் எடுத்திருக்கணும். எடுக்கலாட்டி இந்த 20 டேஸ்க்குள்ள எப்படி சரி எடுக்க பாருங்க. இதுக்கு பிறகு நீங்க ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுக்க போனீங்கன்னா டைம் போதாம இருக்கும். அப்ப விலங்கி எடுத்தீங்கன்னா சரி யாரும் சரி ஷார்ட் நோட்ஸ் இருக்குமென்னா அதை பார்க்கலும். மற்றபடி நீங்க இப்ப ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுக்க போனீங்கன்னா சிக்கல் படுத்தப்படும். ஆனா நீங்க சும்மா ஸ்டிக் நோட்ஸ் மாதிரி அப்படி மைண்ட் மேப் மாதிரி எடுக்கிறது இஷ்யூ இல்லை. டைமை வேஸ்ட் பண்ணாத மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்தா ஓகே. பட் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருந்தா ஜஸ்ட் அதை ரீட் பண்ண டைம்ல எங்களுக்கு ஐடியா ஸ்கெட்ச் ஆகிடும். பாருங்கடா அடுத்த விஷயம் இதுல இப்ப என்ன சொல்றது, முதலாவது நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருப்பேன். இப்ப கரண்ட்லி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வித்ட்ரோ பண்ணுவோமா அப்படி இல்லாட்டி இந்த ஒரு எக்ஸாம் செய்வோமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க சரியா. அப்ப எப்படின்னா சில மைண்ட் செட் நாங்க செஞ்சா ஒரு தரம் தான் செய்வோம், அதோடய நாங்க யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஆகுவோம், மெடிசின் இன்ஜினியரிங் போவோம், இல்லாட்டி நாங்க டார்கெட் பண்ற விஷயங்களை முதலாவது தரத்திலேயே முடிப்போம் எதிர்பார்ப்பீங்க. ஆனா அப்படி நீங்க படிச்சுட்டு வர டைம்ல ஒரு ப்ராப்பர் பெட்ச் அடிக்கலாம், இல்லாட்டி ரிப்பீட் பெட்ச் அடிக்கலாம். சம்டைம் ஏதாவது சுகமில்லாமகிறது, இல்லாட்டி உங்களோட கன்சிஸ்டன்சி லெவல் ஏதோ இடத்துல குழம்புறது, ஏதோ ஒரு சிக்கல்கள் வர டைம்ல உங்களோட மைண்ட் செட் செல்லும் என்ன இந்த முறை நாங்கள் எக்ஸாம் செஞ்ச மார்க்ஸ் குறைய எடுத்துருவோமோ, எங்களோட மார்க்ஸ் குறைய வர டைம்ல எங்களை பத்தி வெளியில இருக்கிறாங்களே என்னையும் செல்வாங்களா, இல்லாட்டி என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு, இல்லாட்டி இவ்வளோ படங்காடி தெரிஞ்ச மார்க்ஸ் எல்லாம் இப்படி தான் வந்துருக்கு, இவ்வளோ தான் படிச்சு கிழிச்சியா என்று செல்லுவாங்கங்கிறதுக்காக நீங்க வித்ட்ரா பண்ணினா அது உங்களோட பெஸ்ட். நீங்க வித்ட்ரா பண்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு கட்டாயம் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு 3 சான்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க 2 சான்ஸை யூஸ் பண்ணிட்டீங்க, 3வது சான்ஸ்ல இருக்கீங்க, இந்த டைம்ல உங்களுக்கு துரதிர்ஷ்டவசமா ஏதாவது விஷயம் நடந்து இந்த எக்ஸாம் விடணும்னா அது ஏதோ ஒரு ஒன்று இருக்கு. ஆனா நீங்க நல்லா படிச்சுட்டு வந்து ஒரு சில எக்ஸாம் ஃபியர்ல இல்லாட்டி அவன் கொஞ்சம் கூடிய எடுக்கான், இல்லாட்டி நாங்க எதிர்பார்த்தது ஒரு 3A எங்களுக்கு வருது 3Bன்னு சொல்லி போட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, வித்ட்ரா பண்ற மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது. அந்த மைண்ட் செட்ல இருந்து நீங்க மேக்சிமம் தூரமாகணும் சரியா. எக்ஸாமை செய்யுங்க, உங்களோட காலத்துக்கு நீங்க படிச்ச விஷயம் உங்களோட எழுத்து சரியா இருக்குமென்னு சொல்லியிருந்தா இந்த ஸ்டைல இவர் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி இவருக்கு 3A கிடைக்கும், மெடிசின் போவார், இன்ஜினியரிங் போவார்ன்னு சொல்லி எழுதிப்பட்டிருந்தா யாராலும் தடுக்கல. அப்ப நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னு சொன்னா ஹோப்போட நீங்க எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க. ஏதோ அளவு இருக்கு, அதுல உங்களுக்கு குறைவு வருமானு சொன்னா நீங்க மிஸ்டேக் விட்டீங்கன்னு சொன்னா அதை கரெக்ட் பண்ணி அடுத்த ஸ்டைல ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாம நீங்க எஃபோர்ட் போட்டும் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா அளவு இருக்கு விளங்கிட்டா. அப்படி நீங்க மிஸ்யூஸ் பண்ணி போட்டு ஒரு எக்ஸாமை நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்கன்னு சொல்லியிருந்தா வேஸ்ட். எக்ஸாமை செய்யுங்க, ஜஸ்ட் 3 years பாஸ் இருந்தா கூட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் விளங்கிட்டா. அதால என்ன மனம் விட்டு அப்படி எக்ஸாம் எல்லாம் செய்யறதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வராம 50 days போதும். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நீங்க ஃபுல் பேப்பர் நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்தா ஒரு 2011ல இருந்து, பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் 2011ல இருந்து, ஆக குறைஞ்சது நீங்க ஒரு பாஸ் ஆகணும்னு சொல்லி இருந்தா கடைசி ஒரு 3 வருஷம், இல்லாட்டி ஒரு சி எடுக்கணும்னா ஒரு 2019ல இருந்து சரி நீங்க என்ன கேள்விகள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்குற டைம்ல ஓனா செய்யுங்க. ஸ்கீமை வச்சு தான் செய்யணும், பட் ஸ்கீமை பார்க்காம செய்யணும், செஞ்சு கூட தான் பார்க்கணும், அதோட எலபரேஷனை வச்சு மெயின்டைன் பண்ணணும். ஆனா என்னன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் மாதிரி செய்யணும். அதே போலதான் எலபரேஷன் பார்த்து விளக்கங்கள் எடுக்கிறது, டவுட் கிளியர் பண்றதா இருக்கணுமே தவிர நீங்க பார்த்து செய்வீங்களா இருந்தா வேஸ்ட். அதே மாதிரி விஷயம் 1-2 வரப்போகுது சரியா. அப்ப ஃபுல் ஹோப்போட நீங்க போறதுக்கு அது தடையா இருக்கும். அப்ப கட்டாயம் நீங்க எக்ஸாமா ஃபேஸ் பண்ணுங்க சரியா. ஆக குறைஞ்சது ஒரு 3 வருஷத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க என்னென்ன கேள்விகள் தொடர்ச்சியா வருது. அப்படி தொடர்ச்சியா வரக்கூடிய விஷயங்களை டார்கெட் பண்ணுங்க. அதுக்கு 50 days போகுது.
யாருமே எஃப் லெவல்ல இல்லை, 3Fல இல்லை. நீங்க ஏதோ படிச்சிருப்பீங்க, கிளாஸ் என்ன போயிருப்பீங்க, ஏதோ எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க, ஆக குறைஞ்சது ஒரு ஸ்கூல்ல 3 டேர்மாக செஞ்சிருப்பீங்க, நிறைய பேப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு சில கேள்விகள் பாடமாக இருக்கும், ஒரு சில ப்ராக்டிகல்ஸ் ஞாபகத்தில் இருக்கும். அப்ப நீங்க ஏதோ படிச்சு வச்சிருப்பீங்க. அப்ப அட்லீஸ்ட் ஒரு 20-30 மார்க்ஸ் ஸ்பெஷல் இருப்பீங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் நீங்க டார்கெட் பண்ணினா கூட இருக்கிற ஒரு 20 மார்க்ஸை குறைஞ்சது ஒரு 50 மார்க்ஸ் கொண்டு வரலாம், ஆக குறைஞ்சது கொண்டு வரலாம். ஸோ 3C இருக்கிற டைமுக்குள்ள நீங்க டார்கெட் பண்ணி எடுக்கலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்போ எங்களோட கெப்பாசிட்டி எங்களுக்கு தெரியும். அப்ப எஃப்ல இருந்து ஏகி போகலாம், பட் எல்லாருக்குமே சாத்தியம் இல்லை, ரியாலிட்டியை தான் கதைக்கணும். அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், நாங்க இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியும், அதுல இருந்து நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா என்ன விஷயத்த முக்கியமா பார்க்கணும், என்ன தியரி ரிவைஸ் பண்ணணும், அடுத்தது என்னென்ன கேள்விகள் தொடர்ச்சியா வருது, எது எங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம் எந்தெந்த கேள்விகள்ல வருது, எதை நாங்க டார்கெட் பண்ணணும், எஸ்ஏ டார்கெட் பண்ணணுமா, ஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணணுமா, எம்சிக்யூல ஆக குறைஞ்சது ஃபர்ஸ்ட் ஒரு 30 செஞ்சு பார்க்கிறதா ஒரு 20 வருஷத்துல. அப்ப உங்களுக்கு விளங்கும் எப்படி ரொட்டேட் ஆகி வருதுன்னு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷெட்யூல் பண்ணுங்க, இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணிருக்க தேவையில்லை. அடுத்த விஷயம், இதுல ஒரு சில ஆட்கள் பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர். இப்ப நீங்க பாஸ் பேப்பர் ஃபுல்லா செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்லை சொன்னா நீங்க திருப்பி செய்யுங்க, இஷ்யூ ஒன்றும் இல்லை, டைம் ஷெட்யூல் எல்லாம் சரியா வந்து சேரும். அப்படி இல்லை என்ன பாஸ் பேப்பர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் எடுத்தா கூட 2019 போற வந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ் பேப்பரை பேஸ் பண்ற மாதிரி. எப்படி நீங்க பேப்பர் கஷ்டமா வந்தாலும், எவ்வளவுதான் பேப்பர் கஷ்டமா வந்தாலும் அது எங்களோட சிலபஸ் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ நீங்க அதுல எல்லாம் இஷ்யூ ஆக தேவையில்லை. பேப்பர் பேட்டர்ன் மாறினா தானே என்ன, பேப்பர் எல்லாருக்கும் ஹார்டா வந்தா தானே என்ன, சிலபஸ் ஃபுல்லாக வரப்போகுது. அப்ப எங்களுக்கு நிறைய எக்ஸாம் செஞ்ச ப்ராக்டிஸ் இருந்தா எங்களோட அந்த பாஸ் பேப்பரை நாங்கள் கரைச்சி குடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ல இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டோட நாங்கள் எக்ஸாம் போகணும். ஸோ அதுக்கு 50 டேஸ் போதும். விளங்கிட்டா? முதலாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட், எங்களுக்கு ஏழுங்கிற மைண்ட் செட் எடுங்க. அப்படி இல்லாம நீங்க காணுமான்னு யோசிச்சிருந்தீங்கன்னா 50 நாள் 40 நாளா மாறும், 40-30 மாறும், அங்கால ஒரு மாசம் என்ன செய்யற, இப்படி எல்லாம் மைண்ட் செட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க இப்ப இருந்தே ஒர்க் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க உருப்படியா படிக்கலாம் பிரச்சனை இல்லை, இப்ப இருந்து சரி நீங்க கொஞ்சமாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓகே. சில ஆட்கள் கண்டினியூவா படிச்சுட்டு போவீங்க, சில ஆட்கள் இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மனுஷன் ரியாலிட்டி, லாஸ்ட் டைம் எக்ஸாம் இருக்கிற டைம்ல படிக்க ஸ்டார்ட் பண்றது. ஸோ நீங்க எடுத்த உடனே 15 மணி நேரம் படிக்கல. ஸோ நீங்க ஒரு 7-8 மணி நேரம் படிக்கிறாளா இருந்தா போக போக டைம் கூட்டையிலும், எக்ஸாம்ல இருக்கிற டைம் நீங்க குறைக்கணும். கொஞ்சம் உங்களோட மைண்ட்ல மேக்ஸிமம் ரிலாக்ஸ் வந்து தேவை. நாளைக்கு எக்ஸாம் 2 ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சாலும் நாளைக்கு ஓவர்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்க இப்ப நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கணும். அதுக்காக தூக்கத்துக்கு எதிராக ஏதாவது டெப்லெட் போடுறது, ஃபுல்லா முடிச்சுட்டு இருந்து படிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. அப்படியே நீங்க ஒரு 20-30 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 31 நாள் அது வேற எஃபெக்டை கொண்டு வந்துடும், கடைசியில் எக்ஸாமே செய்யலாம் போயிடும். பிள்ளைங்க அப்ப கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. அப்ப அந்த விஷயத்தை நீங்க டார்கெட் பண்ணணும். சரியா? அடுத்தது மாடல் பேப்பர்னு சொன்னா பாஸ் பேப்பர்ல நல்ல கிளியர் ஒன்று இருக்குமாட்டா நீங்க உங்களோட சாட்டிஸ்ஃபைடிங் மாடல் பேப்பர் செய்யலாம். மற்றபடி மாடல் பேப்பர் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. பட் பாஸ் பேப்பர் எங்களுக்கு ஃபுல்லாவே தரும். ஒரு 25 வருஷம் பாஸ் பேப்பர் நல்லாவே செஞ்சிருக்கோம். இப்போ மற்ற ஸ்ட்ரீம்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஃபுல்லா செஞ்சிருக்கோம். எப்படி பேப்பர் வந்தாலும் எங்களை செய்ய எழுதுன்னு சொல்லியிருந்தா நீங்க மாடல் பேப்பர் செய்யலாம். இது பாஸ் பேப்பரை ஒழுங்கா செய்யல, அவன் மாடல் பேப்பர் செய்யறான், இவன் மாடல் பேப்பர் செய்யறான்னு சொல்லி போட்டு அடுத்தாக்களை கம்பேர் பண்ணி நீங்க மற்ற பக்கம் விழுந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லாம இருக்கும். ஸோ நீங்க உங்களோட ஓன் வேல போங்க. இன்னொரு ஆளை காப்பி பேஸ்ட் பண்ணதோ இன்னொரு ஆளை கம்பேர் பண்றதோ இருக்கக்கூடாது. இப்போ அவன் ஒரு 50 மார்க்ஸ் எடுக்கிறான்டா, அவனை வச்சு நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. அது அவனோட நாலேஜ், அவனோட ஐடியா, அவனோட டிப்ஸ், அவனை எப்படி போனாதான் என்ன, அவன் நாலேஜ் அவனுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ நீங்க உங்களை தான் நீங்க என்ன செய்யணும், செல்ஃப் மோட்டிவா எடுக்கணும். நான் எவ்வளோ ஓ லெவலில் இப்படி கட்டிக்காரா இருந்தேன், அடுத்தது A லெவல் வர டைம் ஏன் டவுன் ஆகினேன். அப்போ அந்த டவுன்ஃபால் ஆகிற டைம்ல ஏதோ எங்களுக்கு விட்ட மிஸ்டேக்குகளை நாங்க என்ன ரிவைஸ் பண்ணி ரிவர்ஸ்ல போயிட்டு யோசிச்சு பார்த்த மனுஷனால எல்லா விஷயங்களையும் கேட்ச் பண்ணலாம். ஓகே, நாங்கள் இந்த இடத்துல மிஸ்டேக் விட்டுருக்கோம், இந்த மிஸ்டேக்கை நாங்கள் கிளியர் பண்ண மாட்டோம், அதுக்குரிய சொல்யூஷன் கிடைச்சிட்டுன்னா ஓகே பழங்கிதானே. ஸோ மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் செஞ்சால் போதும், எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே தான். பாஸ் பேப்பர் செய்கிற டைமில் ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2 ஹவருக்குள்ள எப்படி செய்கிற,
வித்தின் 3 hour 10 minutes எப்படி செய்யற எந்த எஸ்ஏ சாய்ஸ் பண்ணா எங்களுக்கு நல்லது. காமனா சொல்லுவாங்க ஒரு இன்ஜினியரிங் மெடிசின் போன ஐலண்ட் டாப்ல போனால்ட்ட கேட்டா சிம்பிளா தான் சொல்லுவாரு, அது பெருசா இல்லை நான் நம்ம இப்படி கொஞ்சம் அவரோட இதுதான் சொல்லுவாங்க, அது அவரோட டேலண்ட். ஆனா ஒரு எவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஓவர் டேலண்ட்டுக்கும் நீங்க கம்பேர் பண்ணலாது. உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி. ஒரு சில ஆட்களுக்கு இப்போ மெக்கானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சில ஆட்களுக்கு மெக்கானிக்ஸ் பிடிக்காது. அப்ப மெக்கானிக்ஸை சாய்ஸ் பண்ணுங்க ஒரு ஆப்ஷன் நீங்க சாய்ஸ் பண்றா இல்ல. அப்ப உங்களுக்கு சில டைம்ல ஒரு ஃபீல்டுல இருக்கிற எல்லா விஷயங்களும் கிளியரா இருக்கலாம், ஃபீல்டுக்கு செய்யப்படலாம். அப்ப ஃபீல்ட நீங்க ஒமிட் பண்ணுங்க, நீங்க ஒமிட் பண்றா இல்ல. அப்ப உங்களோட மைண்ட் செட் என்ன சொல்லுதோ, உங்களுக்கு எந்த கேள்வி செஞ்சா மார்க்ஸ் எடுக்கலாமோ அதை நீங்க டார்கெட் பண்ணணும். அடுத்தால நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. அடுத்த விஷயம், நீங்களே ஓன டைம் டேபிள் போடணும். அப்படின்னா காலையில நீங்க எழுப்பினீங்கன்னு சொன்னா இன்றைக்கு என்னென்ன ஷெட்யூல் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க காலையில எழும்பணும், அதுக்கு நைட்ல தூங்கணும். அதுக்கு நைட்ல தூங்கணும்னு சொன்னா இந்த ஃபோன் விஷயங்களோ நைட்ல முழிச்சிட்டு இருந்து படிக்கிற விஷயங்களோ அவாய்ட் பண்ணணும். அப்ப ஃப்ரெஷ்ஷா நீங்க மார்னிங் எழுப்பித்தானே செய்யணும், ஷெட்யூல் பண்ணணும். ஷெட்யூல் மீன் ஓகே இன்றைக்கு நாங்க கூடியா மேத்ஸ் படிக்கணும், ஒரு கம்பைன் மேத்ஸ் படிக்கிறாங்கன்னா, இல்லாட்டி இன்றைக்கு நாங்க கூட கெமிஸ்ட்ரி படிக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்றேன். உதாரணத்துக்கு நான் மார்னிங் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், ஓகே ஈவினிங் பிசிக்ஸ் படிக்கிறேன், நைட்ல எங்கன்னு வேற மற்ற பாடம் படிக்கிறேன், ரொட்டேஷன். இல்லாட்டி சில 40 minutes பிரேக் 40 minutes படிப்பா. ஆனா இப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த இஷ்யூ அந்த ரொட்டீன் எங்களுக்கு சக்சஸ் ஆகும் தெரியாது. ஏன்னா நாங்க ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்றோம்னா 2 hour வரப்போகுது எம்சிக்யூக்கு. அப்படின்னா பார்ட் 1க்கு பார்ட் 2 3 hour 10 minutes அவரோட டைமிங் ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக நீங்க 40 minutes எம்சிக்யூ பேப்பர் செய்யற ஒரு 20 minutes ரிலாக்ஸ் ஆகலையா இல்ல. இப்படி நீங்க மைண்ட் செட் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் கஷ்டமா இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், 2 hour இருந்து படிக்கத்தான் பார்க்கணும். 3 hour 10 minutes 3 hour 30 minutes இருந்து பழகுங்க. ஃபர்ஸ்ட் படிக்கீங்களோ இல்லையோ 8 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஏதோ ஒன்று எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து இருங்க. ஏன்னா அப்படி ஒரு எக்ஸாம் தான் ஃபேஸ் பண்ண போறீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஈஸியாக பார்க்க மாட்டேங்க இல்லைங்களா. அடுத்த விஷயம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு முதலாவது விட்ரோ விஷயம் உங்களோட சொல்லியிருப்பேன். சிலபஸ்ங்கிற டைம்ல நீங்க சம்டைம் கவர் பண்ணியிருப்பீங்க, சம்டைம் கவர் இல்லாம இருக்கும். கவர் பண்ணாத செக்ஷனை கேள்விகளை வச்சு செஞ்சீங்க கவர் பண்ண பாருங்களே தவிர புதுசா இதுக்கு போறவங்க நீங்க கிளாஸ் போறதை அவாய்ட் பண்ணுங்க. கிளாஸ் போனாலும் அது ஒரு ஷார்ட் ரிவிஷன் கிளாஸ், அப்படின்னா ஒரு 1-2 டேஸ்க்குள்ள கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாலும் கூட அந்த படிச்ச நாலேஜை வச்சு கேள்வி செய்யற அளவுக்கு அந்த ரிவிஷன் கிளாஸ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க அந்த கிளாஸ் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னு தெரியுமா, அப்படி நீங்க நோட்ஸ் எழுத போனீங்கன்னா ஒரு யூனிட் முடிக்கிறது எப்படி ஒரு 10-12 கிளாஸ் தேவைப்படும். அப்ப அந்த கிளாஸுக்கு நீங்க போயிட்டு யோசிப்பீங்க, முன்னுக்கு இருக்கிறத ஒழுங்கா படிக்கல, இப்ப இருக்கிறது சரி நாங்க ஒழுங்கா படிப்போம்னு சொல்லி போட்டு அந்த கிளாஸுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த டைம் எல்லாம் செல்ஃப் ஸ்டடிக்கு கொடுக்குற டைம். ஆனா அதுலயும் நீங்க என்னது கிளாஸுக்கு தான் போவீங்க, அதோட சம்பந்தப்பட்ட பேப்பர் பிராக்டிஸ் பண்றது டைம் இருக்க மாட்டேச்சு. அப்ப ஏற்கனவே படிச்ச விஷயத்திலையும் தெளிவெடுக்கிறதுக்கு நீங்க பேப்பர் செய்யல, இங்கே நீங்க என்ன செஞ்சீங்க தியரியை முடிக்கணும்னு சொல்லி ஊருக்கு பேரு தான் தியரியை முடிச்சிருப்பீங்களே தவிர பேப்பர் பிராக்டிஸ் இருக்க மாட்டேச்சு. ஸோ கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், இதுக்கு போற நியூ தியரி ஒன்று படிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு படிச்சது போதும் சொல்லி அந்த சாட்டிஸ்ஃபைடோட அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி படிச்ச விஷயத்தை வச்சு நீங்க கிளியர் பண்ண பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு, 50 MCQ இருக்கு, 4 ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் லைக் வைஸ் அப்படி இருக்க போகுது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். அப்ப சாய்ஸ் எல்லாமே இருக்கத்தான் போகுது. அப்ப நாங்க படிச்ச விஷயத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு கிளியர் பண்ணி போட்டு படிக்காத விஷயத்தை யோசிக்கலாம். படிக்காத விஷயத்தை யோசிக்கிறதுக்கு நீங்க கேள்விகள் மூலமா ட்ரை பண்ணா சரி. உதாரணத்துக்கு நீங்க மெட்டல் அண்ட் ட்ரெடிஷன் படிக்கல, ஆனா ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர்ல 3 MCQ வருதுன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பேப்பர் எடுத்து அதை செஞ்சு பாருங்க, ஐடியா வராது, என்ன படிக்கல. அப்ப அதுல என்ன விஷயம் இருக்குங்கிறத தியரி காப்பி இல்லாட்டி ரிசோர்ஸ் புக் அதோட ரிலேட்டிவான எலபரேஷன் அதில் எடுத்து விளங்கிடுங்க. அதே மாதிரி ஒரு எஸ்ஐ கேள்வி வருதுன்னு மெட்டல் அண்ட் ட்ரெடிஷன்ல படிக்கலன்னா அந்த செக்ஷனோட சம்பந்தப்பட்ட தியரி ரிவைஸ் பண்ணி விளங்கிடுங்க பாருங்க. அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ற டைம்ல ஏதோ விஷயம் விளங்கும். அப்படி இல்லாம நீங்க புதுசா நோட்ஸ் எழுதி படிக்க போனீங்கன்னு சொன்னா அதுக்குரிய டைம் போதாது, திருப்பி இன்னொரு செய்ய வேண்டி வரும், அதோட எல்லாமே கலப்ஸ் ஆகிடும். ஸோ இதான் கடைசி முதலுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், அதோட சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். உங்களை நீங்க 50 டேஸ் போதும் நாங்கள் ஏதோ படிச்சு வச்சிருக்கோம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல கூட்டுறேன். இப்போ நாங்கள் ஒரு 20 மார்க்ஸ்ல இருந்தோம்னா 50 நாளைக்கும் ஒருபடியா பிளான் பண்ணோம்னா 50 20 70 மார்க்ஸ் எடுக்கலாம் சரியா. ஸோ நீங்க ஃபெயில் நிலைமையில இல்லை, குறைஞ்சது ஒரு 3Cல சரி இருப்பீங்க, 3Sல சரி இருப்பீங்க. 3Sல இருக்கோங்கிறது என்னது, நீங்க
கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் ஏதோ ஒரு வருஷம் பேப்பர் செஞ்சு பார்க்கிறோம். அடுத்த விஷயம், இப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல நான் 25 வருஷம் பாஸ் பேப்பர் டார்கெட் பண்ண சொல்லிங்க அட்லீஸ்ட் எம்சிக்யூக்கு. இப்போ நீங்க மற்ற ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, மற்ற சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, 2011க்கு போற வரைக்கும் சரி ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் 2019 நியூ சிலபஸுக்கு வந்த அங்கே இருக்கிற பேப்பரை சரி ட்ரை பண்ணி பார்க்கணும். அதோட எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குமெண்டா மாடல் பேப்பர் சென்ஸ்னா டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர் இருக்கும், அந்த பேப்பர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். மற்றபடி கட்டாயம் மாடல் பேப்பர் செய்யணும்னா இல்லை. பாஸ் பேப்பர்ல இருக்கிற நுணுக்கங்களை பிடிச்சா சரி, வெறும் கேள்விக்கு மட்டும் விடையெடுத்துட்டு போகாம அதோட சம்பந்தப்பட்டு கொஞ்சம் ஆராயுங்க. இந்த கேள்வி இப்படி வந்திருக்கு, ஸோ அடுத்த வருஷம் எப்படி கேள்வி ரொட்டேட் ஆகிருக்கு, இதுல எப்படி கேள்விகள் கேட்கலாம், எப்படி மாறி மாறி வருது. ஒரு டோப்ளர் எஃபெக்ட் எடுத்தா அதுல இந்த முறை இப்படி கேள்வி வந்துருக்கு, அடுத்த முறை இப்படி வருது. ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்கானிக்ல ஒரு மாற்றீடு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல இப்படி வந்திருக்கு, அடுத்த வருஷம் இப்படி லைக் வைஸ் பிளான் பண்ணுங்க. அடுத்த கொஞ்சம் என்ன நீங்க தேடுங்க என்னென்ன விஷயங்கள் வருது, அதை வச்சு நீங்க கேட்ச் பண்ணிடலாம். ஒரு சில விஷயங்களை மார்க்ஸ் தான் எங்களுக்கு தேவை, நாலேஜை விட மார்க்ஸ் தான் எவ்வளவு தேவை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த விஷயம் செல்ஃப் ஸ்டடி. இப்போ செல்ஃப் ஸ்டடிங்கிற டைம்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது படிக்கணும். படிக்கீங்களோ தெரியாது, அதுலேயும் ஏனோ தானோன்னு சொல்லி படிக்கீங்களோ தெரியாது, இல்லை படிக்கிறவங்களுக்காக படிக்கீங்களோ தெரியாது. ஆனால் கட்டாயம் நீங்க செல்ஃப் ஸ்டடிங்கிற டைம்ல அதுல தியரி இருக்கணும், டிவிஷன் இருக்கணும், பாஸ் பேப்பர் இருக்கணும், எக்ஸாம் மாதிரி செய்யணும், டவுட்டை கிளியர் பண்ணணும், படித்த விஷயங்களை மீட்டுற மாதிரி இருக்கணும். அதான் ஒரு ஒரு செல்ஃப் ஸ்டடிக்குரிய ஐடியா இப்போ இருக்கிற டைமுக்குள்ள. இதுக்கு முதல்ல நீங்க கிளாஸ் போயிருப்பீங்க, படிச்ச நோட்ஸ் எழுதுற பார்ப்பீங்க, அது இஷ்யூ இல்லை. இப்படி நிறைய கிளாஸ் போயிருப்பீங்க வருஷ கணக்கில், அதை நீங்க என்ன செய்யணும்னா ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் பேப்பர் நீங்க இப்போ இறங்கி ஏற்கனவே ஓகே, அதுல இருந்து பிளான் பண்ணணும். ஓகே, முதலாவது கேள்வி இப்படி வந்திருக்கு ஒரு வருஷத்துல, அடுத்த வருஷம் பேப்பர் நீங்க அடுத்த நாள் செய்யற டைம்ல போன வருஷம் இப்படி வந்து இந்த வருஷம் இப்படி வந்து, அப்ப ஒவ்வொரு வருஷம் நீங்க செய்யற டைம்ல கம்பேர் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துலயும் என்னென்ன மாதிரி கேள்விகள் வந்திருக்கு, அதுல எப்படி ஐடியாஸை கேட்ச் பண்ணிருக்கோம், அவன் எப்படி ஐடியா எடுத்திருக்கான், என்ன விஷயத்தை நம்மகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றான், அந்த டைம் மேனேஜ் பண்ணி எங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் எடுக்குது, அந்த எலபரேஷனை பார்க்குற டைம் 2 மினிட்ஸ் டைம் எடுக்குது. ஸோ அதுல இருக்கிற ட்ரிக்ஸ் என்ன, நாங்கள் விட்ட மிஸ்டேக் என்ன, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிற டைம்லேயே நிறைய விஷயங்களை கேட்ச் பண்ணிடலாம். லைக் வைஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தாங்க, கொஸ்டின் ஆன்சர் மோட்ல கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. வெறும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எழுத மாட்டா நோட்ஸ், அதே கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல எடுத்தா இப்படி கொஸ்டின் வந்து இப்படி ஆன்சர். லைக் வைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட அந்த ஷார்ட் நோட்ஸ் விஷயங்களும் எடுக்கலாம். இப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 38 ப்ராக்டிகல்ஸ் இருக்குன்னா அதுல எந்த ப்ராக்டிக்கல் வளமையாக வருது, எந்த ப்ராக்டிக்கல் இது வரைக்கும் வரல, ரீசெண்டாக இது வந்துச்சு. எப்படின்னு ரீசெண்ட் 3 இயர்ஸ் இல்லை ஒரு 5 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செய்வோம். அப்போ அதுக்குள்ள எப்படியும் நாங்கள் ஒரு சில ப்ராக்டிகல்ஸை பார்த்துடுவோம். அப்போ வராத ப்ராக்டிக்கலை கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துட்டு வர சான்ஸ் கூடிய ப்ராக்டிகலையும் டார்கெட் பண்ணிட்டு தொடர்ச்சியாக வரக்கூடிய ப்ராக்டிகல்ஸை நீங்கள் பார்க்கணும். அதுகள் தான் வரப்போகுது. எப்படி அடுத்து உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டர்ன் சொன்னா இந்த விஷயம் ப்ராக்டிகலுக்குள்ள மட்டும்தான் வரும், இந்த விஷயம் எஸ்ஏக்குள்ள மட்டும்தான் வரும். அடுத்தது எங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் நான் படிச்சிருக்கோம். உதாரணமாக எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நல்லா கிளியர்னா எலக்ட்ரானிக்ஸ் கிளியர் இல்லைன்னு சொன்னா அந்த எஸ்ஏல நீங்க எலக்ட்ரிசிட்டியில எலக்ட்ரானிக்ஸ் தானே செய்யணும். அப்போ எலக்ட்ரிசிட்டியில் ஒரு 20 வருஷம் பாஸ் பேப்பர் செஞ்சு ஃபார்ம் ஆகி வைக்கிறேன். அதுல சாலிட் 7.5 மார்க்ஸ் ஃபைனல்ல வர மாதிரி பிளான் பண்றேன். அப்போ அதுல நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஓகே, லைக் வைஸ் பிளான் பண்ணுங்க. சரியா? அடுத்த விஷயம், இப்ப எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா நார்மலா சொல்றேன் 2000 ஆண்டுல இருந்து 2024 வரைக்கும் செய்யறது பெட்டர். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பாஸ் பேப்பர் செஞ்சாலும் ஓகே தான். அட்லீஸ்ட் ஒரு 2011ல இருந்து 24 வரைக்கும் இருக்கிற பாஸ் பேப்பர் சரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 15 வருஷம் பாஸ் பேப்பர் சரி இருக்கிற 50 டேஸ்க்கு நீங்க டார்கெட் பண்ணலாம். ஆக குறைஞ்சது ஒரு 10 வருஷம் சரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மேல சொன்னா ஒரு 3 இயர்ஸ் சரி எடுக்கணும், பிசிக்ஸ்ல ஒரு எஸ் சரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 5 வருஷம் பாஸ் பேப்பர் சரி அனலைஸ் பண்ணி எடுங்க. அடுத்த விஷயம், இதுல நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி போட்டிருப்பேன் 20 + 30 சொன்னா கடைசி 30 நாளைக்கு நீங்க ஃபுல் பேப்பருக்குள்ள ஃபுல்லா இறங்கிடணும். அப்ப இந்த 20 டேஸ்க்குள்ள நீங்க என்ன செய்யணும், தியரி ரிவைஸ் பண்ணணும். பிசிக்ஸுக்கு தியரி ரிவைஸ் பண்ணணும்னா ஒரு பேட்டர்ன் வச்சுக்கேன், 185 MCQ ஹெடிங், அதுல நோட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு இனி ஃபுல் பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணா ஓகே. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா ப்ராக்டிகல் 38க்கு போகுது. அதுக்கு நாங்க என்ன செய்யறோம், क्वेश्चन ஆன்சர் மோட்ல நாங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், அதை ரிவைஸ் பண்றேன். எஸ்ஏக்கும் ஒரு சில ஐடியாஸ் இருக்கு. அப்ப அதுல
டார்கெட் பண்ணா ஓகே 8 எஸ்ஏ வர போகுதுன்னா 6 எஸ்ஏக்கு சரி ப்ரிப்பேர் ஆகணும், அதில் 4 செய்யணும். அப்படி கெமிஸ்ட்ரி பயாலஜி மற்ற ஸ்ட்ரீம் ஆகலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்றேன். சரியா? அடுத்த விஷயம் கெஸ்ட் பேப்பர் வரும். இப்போ ரீசென்ட்லி இப்போ கொஞ்ச நாளால கெஸ்ட் பேப்பர்னு சுத்தும், எக்ஸ்பெக்டேஷன் வரும், நானும் போடுவேன் தான். அதோட சேர்ந்து செமினார் விஷயங்கள் வரும். இப்போ இதுல நீங்க என்னன்னு சொன்னா அவர் போறாரு இவர் போறாருன்னு சொல்லி நீங்க போகாம உங்களுக்கு தெரியும் இந்த செமினார் விஷயம் இல்லாட்டி இந்த கெஸ்ட் பேப்பரை நாங்க செஞ்சா எங்களுக்கு வர்த்தா இருக்குமான்னு சொல்லி பார்த்து அதுக்குரிய விஷயங்களை பார்க்கணும். ஏன்னா நீங்க ஒரு பிளேன்ல போயிட்டு இருப்பீங்க, சம்டைம் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகல இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, நீங்க அது ஓகேன்னு சொல்லி இப்படி செய்ய போனீங்கன்னா கடைசியில அதுவும் இல்லை இதுவும் இல்லாம போயிடும். இல்லைங்களா? அதனால உங்களுக்கு என்ன மைண்ட்ல செல்லுதோ அந்த விஷயத்தை டார்கெட் பண்ணுங்க. சரி, மேக்ஸிமம் கிளாஸ் விஷயங்களை குறைக்கிறது நல்லா. அப்படி நீங்க கிளாஸுக்கு போறேன்னா அது ஒரு டவுட் கிளியர் கிளாஸ், ஒரு டிஸ்கஷன் கிளாஸ், நிறைய விஷயங்களை ஃபைனலா டார்கெட் பண்ற அளவுக்கு கெச் பண்ற அளவுக்கு இருந்தா ஓகே. அப்படி இல்லாம சும்மா தியரி கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போய் புது தியரி படிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்த விஷயம் என்னன்னா குரூப் ஸ்டடி. இப்போ நீங்க குரூப் ஸ்டடின்னு சொன்னா ஒரு சில டைம்ல நீங்க ஏதாவது ப்ரொஜெக்ட் போய்க்கலாம், இல்லாட்டி போர்டிங்ல தங்கி இருந்து படிக்கலாம், ஹாஸ்டல்ல இருந்து படிக்கலாம். அப்ப அந்த டைம் குரூப் ஸ்டடி ஓகே. ஆனா இந்த 50 டேஸ்க்கு நீங்க மேக்ஸிமம் குரூப் ஸ்டடியை நீங்க அவாய்ட் பண்றேன்னு இல்லை. 2 பேர் இருந்து படிச்சா கூட டைம் படிக்கலாம்னு எல்லாம் இருக்கும். ஆனா மேக்ஸிமம் எப்படியும் 2 பேர் 3 பேர் இருக்கிற டைம் ஆட்டோமேட்டிக்கா ஷைத்தான் வருவான். ஸோ கட்டாயம் படிக்கிற ஆளா இருந்தாலும் கூட ஒருத்தன் படிக்காதவனா இருந்தா கூட எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ கட்டாயம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், தனியே இருந்து படிக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்க எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போறீங்க, குரூப்பா இல்லை. இது ஒரு அசைன்மெண்ட்டோ அப்படி இல்லாட்டி ஒரு என்னது வேற ஒரு ஆப்ஷன் அப்படின்னு ஐபிஎல் ஆப்ஷன் மாதிரி அப்படியோ இல்லை. ஸோ நீங்க தனியா செய்ய போறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், தனியத்தான் எல்லா விஷயங்களையும் படிக்கணும். ஆக குறைஞ்ச இந்த 50 டேஸ்ல சரி நீங்க தனியா இருந்து எல்லா விஷயங்களையும் டார்கெட் பண்ணுங்க. சரியா? அடுத்த விஷயம் முதலாவது இதுல நான் இவ்வளவு சொல்லியிருப்பேன். டெய்லி பிளான் போடுற டைம் 3:2:1. அப்படின்னா இன்றைக்கு நீங்க ஃபுல்லாவே பிசிக்ஸை படிச்சீங்கன்னு சொன்னா நாளைக்கு கெமிஸ்ட்ரியை படிப்பீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடம் படிக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணிப்பா. அப்படி படிக்கிற டைம்ல என்னன்னா இப்போ உங்களுக்கு 3 பாடம் பிடிச்சிக்க மாட்டேச்சு, ஒரு பாடம் சரி பிடிக்காம இருக்கும். அப்போ அந்த பாடத்துக்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பாடம் ஃபுல்லாவே ஏற்கனவே வருத்த பாடம் ஃபுல்லா படிச்சீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே எடுத்து போயிடும். கட்டாயம் 3:1:2 அப்படின்னா இன்றைக்கு கெமிஸ்ட்ரியை கூடிய படிங்க, நாளைக்கு பயோ கூடிய படிங்க, அடுத்த நாள் பிசிக்ஸை கூடிய படிங்க. இப்போ இன்றைக்கு எம்சிக்கு செஞ்சா நாளைக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ செய்யுங்க. தொடர்ச்சியா இன்றைக்கு ஃபுல்லா எம்சிக்கு நாளைக்கு ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ செய்ய போனாலும் சம்டைம் இஷ்யூ ஆகும். ஸோ அதனால நீங்க எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு வருஷ பேப்பர் 3 பாடத்திலே கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அதுவும் நல்ல பிளான். இப்ப இருக்கிற டைம் 50 டேஸ் இருக்குன்னு சொன்னா 2 நாளைக்கு ஒரு வருஷ பேப்பர் 3 பாடத்திலே கம்ப்ளீட் பண்றேன். உதாரணத்துக்கு இன்றைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா பிசிக்ஸ் பார்ட் 1 செய்யற ஒரு 2024 பேப்பர் பிசிக்ஸ் பார்ட் 1, கெமிஸ்ட்ரியில ஒரு பார்ட் 2, பயாலஜில ஒரு பார்ட் 1. லைக்வைஸ் மற்ற பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு தானே மற்ற 3 சப்ஜெக்ட் அது அடுத்த நாள் முடிச்சிங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்தை நீங்க 3 பாடத்திலையும் 2 நாளைக்கு முடிக்கலாம். லைக்வைஸ் 25 வருஷத்தை ஒரு தடவை சரி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆனா கெமிஸ்ட்ரிக்கு 2011 இருந்து செஞ்சா போதும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னும் திருப்பி ஒரு தடவை செஞ்சு பார்க்கறது சான்ஸ் இருக்கும். ரிப்பீட்டா எவ்வளவுக்கு நீங்க எக்ஸாம் மோட்ல செய்றீங்களோ அவ்வளவு டைம் மேனேஜ்மெண்ட் வரும். 2 ஹவர் பேப்பர் நாங்க 3 ஹவர்லயும் செய்யலாம். ஆனா அந்த 2 ஹவர்ல பேப்பர் வாங்கி எடுத்துருவோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் உங்களோட எஸ்ஏ சாய்ஸ் எல்லாம் சரியா இருக்கணும். அப்படின்னா இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் பேப்பரை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா சாலிட் 4 எஸ்ஏயோட போகணும். 8 எஸ்ஏல 4 செய்யணும். அப்ப நாங்க இந்த 4 எப்படி வந்தாலும் செய்யணும்னு போகணும். ஆனா 4ஓட போகக்கூடா, குறைஞ்சது ஒரு 5. ஆனா பெட்டர் 6 எஸ்ஏ சரி நீங்க டார்கெட் பண்ணி போனாதான் 4 எஸ்ஏ செய்யலாம். அதுல நல்ல ஃபார்ம்ல இருக்கிற 4 எஸ்ஏலையும் அதுல நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற சாலிட்டா செய்ய வேண்டிய எஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணணும். முதலாவது எஸ்ஏல நீங்க சம்டைம் தடுமாறினா அடுத்தடுத்த எஸ்ஏஸ் தெரிஞ்சிருந்தாலும் கூட குழம்பி போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எஸ்ஏ செய்யறதுக்கு இவ்வளவுதான் டைம்னா ஒரு ½ an hour தான் டைம்னா ஒரு எஸ்ஏல நீங்க குழம்பிட்டீங்கன்னா அடுத்த எஸ்ஏ செய்யறதுக்கு இந்த எஸ்ஏல டைம் சேர்ந்து போயிடும். ஸோ அப்படி போற டைம்ல நீங்க ஏ டார்கெட் பண்ணி போனா உங்களுக்கு டைரக்டா ஏ இல்லாம பி இல்லாம சிக்கு போயிடும். விளங்கிட்டா? ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் செல்றது. அடுத்தது எம்சிக்யூ தான். ஒரு கேள்வியை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஐடியா வராட்டி கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த டைமுக்குள்ள வராட்டி அதை விட்டு அடுத்த கேள்விக்கு போறது பெட்டர். அதை நாங்கள் முடிச்சு கொடுத்தாலும் போவோம். இல்லாட்டி ஈஸியான கேள்வி தானே, இல்லாட்டி வருது இல்லைன்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னா டைம் போக போக நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அடுத்தது அடுத்த கேள்வி படம் வந்தாலும் கூட அதை என்ன செய்வீங்கன்னு சொன்னா பதட்டத்துல
வராமல் போய் திரும்ப நீங்கள் மாறி அடிச்சுடுவீங்க. அதால் ஒரு கேள்வியில் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னால் குயிக்காக விட்டுட்டு போகலாம். ஆனால் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஏ நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது பெட்டர். இடையில விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் சம்டைம் நீங்கள் அடுத்த எஸ்ஏ செஞ்சு இந்த எஸ்ஏ செய்ய போனீங்கன்னா திருப்பி ஃபுல்லாக ரீட் பண்ணி முதல்ல இருந்து செய்ய வேண்டி வரும். அப்போ எங்களுக்கு டைம் போகாது. அப்போ கட்டாயம் எஸ்ஏலாம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும். லைக்வைஸ் ஸ்ட்ரக்சருக்கு தான் ஒரு சில இடங்களில் தொடர்ச்சியாக வரும் ஸ்ட்ரக்சர், ஒரு சில இடங்களில் தொடர்ச்சி இல்லாமல் வரும். அப்போ எங்களுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு ஐடியாஸ் வராட்டி வச்சுட்டு ஐடியாஸ் இருக்கிறத முடிக்க பார்க்கணும். மேக்ஸிமம் நாங்கள் ஓர்டர்லாம் முடிக்கணும் 1 2 3 4 முடிக்கணும் இல்லை. ஃபஸ்ட்டுக்கு 2வது ஸ்ட்ரக்சர் நல்ல கிளியர்னா முடிங்க இல்லைங்களா. 3வது ஸ்ட்ரக்சர் நல்ல கிளியர்னா அதை முடிச்சு பண்ணி நீங்கள் வரலாம். இப்படி தான் செய்யணும் மட்டும் இல்லை. அப்போ நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக யூஸ் பண்ணணும். அடுத்த விஷயம், ஒரு நாளைக்கு நீங்கள் 6 hours சரி படிக்க பாருங்க. ஒரு 3C எடுக்கணும் மட்டும் இருக்கிற நாளைக்கு இல்லை. ஆனால் நான் 3 hours தான் படிப்பேன், 3C வரும்னா அது உங்களோட பெரிய தரம். ஆனால் ஒரு 10 hours நீங்கள் படிக்கலாம். 10 hours படிக்கணும்னா கட்டாயம் இந்த கிளாஸ் விஷயங்களை மேக்ஸிமம் நீங்கள் என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் போன கிளாஸ் எல்லாம் போதும். இதுக்கு பிறகு நம்ம மேக்ஸிமம் கிளாஸ் போகிறத வீட்டில் இருந்து படிப்போம். அப்படி படிக்கிறேன்னு இப்போ ஆன்லைன் விஷயங்கள் முக்கியமான கிளாஸ் எல்லாம் மட்டும் டார்கெட் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் ஃபோன் எடுப்போம், கிளாஸை பார்ப்போம், இல்லாட்டி அதுக்கு மட்டும் வெளியால் போவோம், முடிச்சுட்டு வருவோம். மற்ற டைம் ஒர்க் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இப்பயும் அதே மாதிரி 10 மணி நேரம் கிளாஸ் 8 மணி நேரம் கிளாஸ் போனீங்கன்னு சொன்னால் திருப்பியும் நீங்கள் விட்ட மிஸ்டேக்கை தான் விட போகிறீங்க. அப்போ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அடுத்த விஷயம், இப்போ நீங்கள் தியரியை ஞாபகப்படுத்துறதுக்குன்னு சொன்னால் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று யூனிட் வைஸ், அடுத்தது இயர் வைஸ். அப்படின்னா இப்போ நீங்கள் தியரியை ஞாபகப்படுத்துறதுக்கு யூனிட் வைஸாகவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலும், இயர் வைஸாகவும் ப்ராக்டிஸ் பண்ணலும். ஆனால் இப்போ இருக்கிற டைமுக்கு யூனிட் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ண போனால் சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகும். அப்போ கட்டாயம் நீங்கள் இயர் வைஸாக டார்கெட் பண்ணுறது பெட்டர். பட் யூனிட் வைஸான்னு சொன்னால் ஒரு பேப்பருக்குள்ளால போகலாம். இப்போ நான் ஃபிசிக்ஸ் பேப்பர் இந்த யூனிட் வைஸாக டார்கெட் பண்ணது 40 பேப்பர் செட் பண்ணிங்க. அப்போ அதுக்குள்ள அந்த ஓவரால் 11 யூனிட்ஸும் கவர் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் செக்ஷன் வைஸாக யூனிட் வைஸாக படிக்க போனோம்னா கூட நாள் தேவை. ஆனால் எங்களுக்கு இருக்கிற 50 days தானே. ஸோ நீங்கள் இயர் வைஸாக டார்கெட் பண்ணுறது பெட்டர். இயர் வைஸ் என்ன உதாரணத்துக்கு 2001 2002 போகலாம் MCQக்கு, சரியா? அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் 10 MCQ, அடுத்த 10 போகலாம். இப்போ நீங்கள் ஒரு எவரேஜ் ஸ்டூடெண்ட்னா முதல் 10 எல்லாத்தையும் முடிக்கிறேன் ஒரு டைம். அதுக்கப்புறம் 11 MCQ 11 20 ஒரு 25 வருஷத்துக்கு முடிக்கிறேன். 21 30 இப்படி முடிச்சு போட்டு ஒரு எக்ஸாம் நடக்கிற டைம்ல ஒரு 5-6 வருஷம் பேப்பர் இல்லாட்டி ஒரு 10 வருஷம் பேப்பர் செஞ்சு பார்க்கலாம் இல்லைங்களா. அப்படி உங்களுக்கு ஒரு எவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தால் அப்படி இல்லை கொஞ்சம் எல்லா யூனிட்ஸும் ஓவராலாக ஏழும் நான் செய்வேன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் பேப்பரையும் எடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இப்போ 60 கேள்வி இருக்குன்னு சொன்னால் பழைய பாஸ் பேப்பரில் அதில் உங்களுக்கு ஒரு 45 7 மட்டும் செஞ்சு போட்டு பேலன்ஸாக இருக்கிறது ஏன் செய்யப்படுதுன்னு பார்த்து தியரி பிரச்சனையா இல்லை மறந்துட்டா இல்லாட்டி ஞாபகப்படுத்தணுமா இல்லாட்டி அறவே படிக்கலையான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கிளியர் பண்ணால் சரி. அப்போ லைக் வைஸ் யூனிட் வைஸாகவும் நீங்கள் டார்கெட் பண்ணிடலும், இயர் வைஸாகவும் டார்கெட் பண்ணிடலும். மேக்ஸிமம் படிக்கிற டைம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுங்க. லைக் டாஸ்க் மாதிரி இப்போ இன்றைக்கு நீங்கள் பிளான் போடுறீங்கன்னு சொன்னால் 10 மணி நேரம் படிக்கிறனாலும் ஒரு 15 மணி நேரம் பிளான் போடுங்க. அப்போ தான் 10 மணி நேரம் சரி உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் சரியாக 10 மணி நேரம் தான் படிக்கிறேன்னு பிளான் போட்டால் 10 மணி நேரம் படிப்படாது. அது ரியாலிட்டி. ஸோ அப்படி 7-8 மணி நேரம்னா குறைஞ்சி தான் போகும். ஸோ அதுக்காக 24 மணி நேரம் பிளான் போடுறதில்ல, உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். மேக்ஸிமம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா டைம் சரியாக யூஸ் பண்ணுங்க. சரியா? உதாரணமாக காலையில் எழுப்பினா ஒரு 6:30 8:30 படிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 9:30 படிக்க ஸ்டார்ட் பண்ண. ஓகே, 9:30 ஒரு 11:30 ஒரு பேப்பர். அதுக்கப்புறம் இனி ஒரு இடையில தூங்குற ஸ்லீப் விஷயங்கள் அப்படி இல்லாட்டி பர்சனல் ஏதாவது விஷயம் அப்படின்னா வேற விஷயங்கள் இல்லை, சும்மா குளிக்கிற அப்படி இப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற ப்ரேயர் விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இனி அதுக்கு பிறகு ஒரு 1 to 3 அதே பிறகு இனி ஒரு 3:30 to 5:30 அப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு நைட்டில் குறைவாத்தான் தூங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இடையில ஈவினிங் டைமில் ஒரு 1 hour 2 hour தூங்கலாம். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் தான் மெயின், அடுத்த தூக்கமும் ஆகவும் மெயின். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை நித்திரை வரை நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் வேஸ்ட். அந்த நித்திரையும் இல்லை படிக்கிறது பழக மாட்டேங்க, அப்போ சுத்த வேஸ்ட் வழங்கிட்டா. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அடுத்தது மேக்ஸிமம் மார்னிங் டைமில் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நைட் டைமும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். அப்படின்னா மிட் நைட்டு போகாமல் ஒரு 6:30 ஒரு 10:30 அதுக்குள்ளே மேக்ஸிமம் டார்கெட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு 10:30 தூக்கம் வரும். ஸோ திருப்பி நீங்கள் 4:30 4 எழுப்பி ரொட்டேட் பண்ணிங்கன்னா சரி. மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்தது பிளான் பண்ணி கூட செய்யுங்க உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. 25 வருஷம் முடிங்கன்னு சொல்லி கூட நீங்கள் 2001 2 3 போனீங்கன்னா ஸ்லோவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி முக்கியமான ஒரு 5-6 வருஷம் மிஸ்ஸாக போயிடும்.
அதால உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். அடுத்தது எவரேஜ் ஒரு நாளைக்கு எவ்வளவு படிப்படுதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50 டேஸ் கால்குலேட் பண்ணி கூட பிளான் பண்ணுங்க. சும்மா பிளான் பண்ணி போட்டு ஏனோ தானு படிக்காம 50 டேஸ்ல எங்களால் என்ன செய்யணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி 50 நாளை டிவைட் பண்ணி நீங்க கொண்டு போனா சரி. அடுத்தது 3 பாடத்தையும் கட்டாயம் பரலெல்லாம் மேனேஜ் பண்ணணும். மேக்சிமம் எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பேன் அநேகமா. ஸோ உங்களுக்கு இதுல இருந்து ஏதோ ஒரு ஐடியா கிச்சாக இருக்கும். முதலாவது உங்களுக்கு சமரியா செல்ல போனோம்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் கட்டாயம் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்டா 50 டேஸ் தான் இருக்கு. இப்போ இந்த 50 டேஸ் உங்களுக்கு காணுமான்னு கேட்டால் ஷூரா காணும், சரியா? ஆனால் நீங்கள் யாருமே ஃபெயில் நிலைமையிலையும் இல்லை, ஜீரோலையும் இல்லை, ஏதோ ஒன்று படித்து வச்சிருப்பீங்க. இப்போ இதை அந்த படித்த விஷயத்தை ரிவைஸ் பண்ணணும், அதோட பேப்பர் செய்யணும். அப்போ அதுக்குரிய ப்ரிப்பேரேஷன் விஷயங்கள் பார்க்கணும். அடுத்து என்னென்னா செல்ஃப் ஸ்டடி. நிறைய கிளாஸ் விஷயங்கள் போயிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய காப்பி இருக்கும், நிறைய நோட்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல அலைஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ என்னென்னா நீங்கள் ரிலாக்ஸாக இருந்து மேக்ஸிமம் எக்ஸாம் பேப்பர் செஞ்சு ரெடி ஆகிறதுக்குரிய டைம் தான் இது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்? செல்ஃப் ஸ்டடியை கூட்டி வீட்டை இருந்து படிக்கணும், அதோட மேக்ஸிமம் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னென்னா இந்த மிட் நைட்டில் நீங்கள் தூங்கணும், முழிக்காமல் படிக்காமல் அந்த டைமில் தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுப்பிட்டு பேப்பர் விஷயங்களை டார்கெட் பண்ணணும். ஏன்னா எங்களோட எக்ஸாம் எந்த டைமில் நடக்க போகுதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இசைவாக்கம் அடையணும். காலையில் மேக்ஸிமம் படிங்க. அடுத்தது பகல் டைம் தேவைன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடும். ஈவினிங் டைமில் செஞ்ச பேப்பரை கரெக்ட் பண்ணி பார்க்கலும். டிஸ்கஷன் பண்ணுறேன்னா டிஸ்கஷன் விஷயங்கள் காலையில் 2 பேப்பர் செஞ்சீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நைட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிடணும். விளங்கிட்டா? ஒரு நாளைக்கு 1.5 பேப்பர் சரி ட்ரை பண்ணிடணும். ஃபிசிக்ஸில் ஒரு பார்ட் 1, கெமிஸ்ட்ரியில் ஒரு பார்ட் 2, பயாலஜியில் ஒரு பார்ட் 1 டார்கெட் பண்ணினா அவ்வளோத்துக்குரிய டவுட் கிளியர் டிஸ்கஷன் நைட்டு பார்த்துட்டு தூங்குறேன். இப்படி நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு தியரி கிளியர் ஓகே, ஃபுல் பேப்பர் செய்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தால், ஒரு ரிப்பீட் பேஜா இருந்தால், ப்ராப்பர் பேஜா இருந்து நீங்கள் தியரி முடிக்கலன்னு சொன்னால் அதை முடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் குயிக்காக முடிக்க பாருங்க. ஆனால் முடிச்சா பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் பேருக்கு சும்மா படித்து வச்சிருக்கீங்க, நோட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அப்படின்னா அப்படி முடிச்சிங்கன்னு சொன்னால் கேள்வி செய்கிற அளவுக்கு வைக்கணும். அப்படி இல்லாட்டி பெஸ்ட். அடுத்த விஷயம் மெயினான விஷயம் என்னன்னா இறைவனோட தொடர்பில் இருக்கிறோம். 5 டைம் ப்ரேயரை மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு ப்ரேயருக்கு பிறகும் நீங்கள் படித்தா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்தது ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுப்பிட்டு நீங்கள் என்ன ரிலீஜனாக இருந்தாலும் உங்களோட மத வழிபாடு சம்மந்தப்பட்ட ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கட்டாயம் செய்யணும். அதில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் இறைவன் நாடினா தான் நடக்கும், சரியா? இறைவன் நாட்டத்துக்கு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள். ஸோ கட்டாயம் நீங்கள் என்ன இறைவனோட தொடர்பில் இருக்கணும். அடுத்த விஷயம் அடுத்தாலும் கொம்பையாக பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு ஆளோட கெப்பாசிட்டியும் டிஃப்ரெண்ட். அடுத்தது இப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில் இருப்பீங்க. அப்படின்னா படிக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடங்களாக இருக்கும். காசி பிரச்சனையாக இருக்கலாம், ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் தூரத்துக்கு படிக்க வந்திருக்கலாம், ஸோ ஹோம் சிக் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு உமா அப்பா இல்லாமல் இருக்கலும். ஆனால் அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ரீம் இருக்கும், மகன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லி உங்களை வளர்த்திருப்பாங்க. கிட்டத்தில் கூட அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள் அதோட சேர்ந்து நீங்களே சில விஷயங்கள் தேவையில்லாமல் போய் மாட்டுப்பட்டு இருக்கலாம். அப்படி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு மத்தியில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறது குறைய தான் இருக்கும். இந்த காலத்தில் நெகட்டிவ் வைப் தான் உங்களுக்கு கூடியா கிடைக்கும். அப்படி என்ன நீ எங்கடா படிக்க போகிறேன், படிக்கிற டைம் ஃபாரின் போனாலும் நிறைய ஏர்ன் பண்ணலாமே, இல்லாட்டி சும்மா இவருக்கு காசு செலவழிச்சிட்டு இருக்காம கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாலும் ஓகே எங்களுக்கு திருப்தியாக இருக்குமே. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நெகட்டிவ் கொமாண்டாக தான் வந்துட்டு இருக்குமே தவிர பாசிட்டிவ் கொமாண்ட்ஸ் வாரது குறைய தானே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பின்னால் எவ்வளோதான் நெகட்டிவ் கொமாண்ட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு பின்னால் ஒரு சில பாசிட்டிவ் வைப்ஸும் கட்டாயம் இருக்கும். லைக் வைஸ் பேரண்ட்ஸ் அடிக்கலாம், அப்படி இல்லாட்டி யாராவது காம்பரேட்டாக இருக்கலாம், அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படி நிறைய பேர் உங்களை நம்பி இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ் பொடியன், அவன் படிக்கான், வீட்டை அம்மாவுக்கும் கஷ்டம், பாப்பாவுக்கும் கஷ்டம். அப்படின்னா அண்டைக்கு அந்த என்ன சொல்றது ஃபெமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு தான் ரன் பண்ணிடலும். மற்றபடி இப்போ தங்கச்சி மாதிரி இருக்கு, அதே மாதிரி நிறைய ஃபெமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த டைம் ஒரு மிடில் கிளாஸ் போயாக இருந்தால் அவனுக்கு சில டைமில் நெகட்டிவ் வைப்பெல்லாம் அவன் சேஞ்ச் ஆகிறது சான்ஸ் வரும். என்ன ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்ட்ரகிள் வரும். ஆனால் அந்த டைமில் எந்த போயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, நாங்கள் நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் வைப்ஸையும் யோசிக்கணும். அடுத்தது
எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்குற டைமில் மேக்ஸிமம் நாங்கள் என்ன செய்யலாம்னா அந்த நெகட்டிவ் வைப்ஸை கூட பாசிட்டிவ் வைப்பாக கொண்டு வரையணும். விளங்கிட்டா? அதோட நீங்கள் படுற ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதானே, இந்த ஸ்ட்ரகிளை இப்போ போய் யார்டையும் செல்ல போனீங்கன்னா கணக்கு எடுக்க மாட்டார். நீ இன்னும் படித்து என்னது முன்னேறல, ஒழுங்காக படித்து பாஸ் ஆகல, யூனிவர்சிட்டியும் கிடைக்கல, நீ எங்கன்னு சொல்லிட்டா மட்டன் தட்டத்துக்கு தான் நிறைய பேர் இருப்பா. ஸோ இந்த டைமில் என்னென்னா நீங்கள் மேக்சிமம் பொறுமையை கடைபிடிக்கணும். அப்படின்னா எங்களால் எழுதணும், நிறைய பேர் எங்களை கழிச்சு வைக்காக, காசு இல்லைன்னு சொல்லி கூட ஒதுக்கி வைக்காக. அப்படி இல்லாட்டி இப்போ நம்மளா தெரியும் எல்லாம் இருந்தால் தான் எங்களை எல்லா இடத்துலையும் சேர்ப்பாங்க. எல்லாம் இல்லைன்னு சொன்னால் எங்களை இது இருந்தால் தான் மதிப்பு, இல்லாட்டி மதிப்பு இல்லை. அப்படி தானே? அப்போ எங்களுக்கு இறைவன் கல்வியை தந்திருக்காங்க. அப்போ நிறைய இடங்கள்ல எங்களை சோதிக்கிற டைமில், இறைவன் சோதிக்கிற டைமில் நாங்கள் பொறுமையாக இருந்து எங்கள்கிட்ட தந்த அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்கிற கல்வியை நாங்கள் என்ன செய்யணும்னா சரியான விதத்தில் யூஸ் பண்ணி ஒழுங்காக எஃபோர்ட் போட்டோம்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு பின்னால் இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். அதோட சேர்ந்து பாசிட்டிவ் வைப்புக்கும் நீங்கள் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அதுக்கு மேலே சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை மெச்சூர்ட் மைண்டோட ஓகே எங்களுக்காகத்தான் கஷ்டப்படுறான்னு சொல்லி விளங்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் படித்து ஒரு ஸ்டெப் வந்துட்டீங்கடா அப்படின்னா நீங்கள் படித்து ஜாப் எடுத்து அப்படின்னு இல்லை. நீங்கள் சரியான ஒரு பாத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ரிசல்ட் ஒரு 3A வந்துட்டு 2AB வந்துட்டு மெடிசன் இன்ஜினியரிங் கிடைச்சாலே அதுவே பெரிய பாசிட்டிவ் வைப் அவங்களுக்கு. ஓகே இதுக்கு பிறகு நாங்கள் நல்லா இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, எங்களோட வயசியால் போயிட்டு எங்களுக்கு பிள்ளைகள் சரி இல்லாட்டி அவன் சரி நல்லா இருப்பான், அவனுக்கு பின்னுக்கு வரவன் எல்லாருமே நல்லா இருப்பான்னு சொல்லி யோசிப்பார், சந்தோஷப்படுவார். வழங்கிட்டார். ஸோ அதனால் கட்டாயம் நீங்கள் யாருக்காக நீங்கள் என்னது எஃபோர்ட் போடாட்டியும் உங்களை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் வைப்புக்காகவும் நீங்கள் சைன் வைக்கிறதுக்காக நெகட்டிவ் வைப்புக்காகவும் என்ன செய்யணும், கட்டாயம் எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் கிடைக்கும். சம்டைம் டிலே ஆகும். அப்படி இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் கஷ்டப்படுவீங்க, மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுவீங்க, நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் டவுன் ஆகக்கூடாது. ஒவ்வொரு டவுன்ஃபால் ஆகிற டைம்லையும் நாங்கள் திரும்பி திரும்பி என்ன செய்யணும், அந்த டவுன்ஃபால் ஒவ்வொரு டவுன்ஃபாலும் என் லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுத்தரும். அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா திருப்பி திருப்பி என்ன டிமோட்டிவேட் ஆகாமல் மோட்டிவ் ஆகணும். ஆகி என்ன செய்யணும், இன்னொருத்தனை அட்வைஸ் பண்ண அளவுக்கு நீங்கள் வரணும். எவ்வளோத்துக்கு நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. சில டைமில் நீங்கள் கதைக்கு போனாலும் செல்வான், என்னடா நீ கதைக்கு அட்வைஸ் பண்ணுறியா, அந்த கதை வருதுன்னா நீங்கள் மேக்ஸிமம் மெச்சூர்ட் ஆகிட்டீங்கன்னா அர்த்தம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. இருக்கிற நாள் போதும். எஃபோர்ட்டில் தான் பழக்கம் இருக்கு. இறைவனோட தொடர்பில் இருந்து எவ்வளோத்துக்கும் நீங்கள் படிக்கலும். அதுக்காக லூசன் மாதிரி படிக்கிறதில்ல, அதுக்காக ஃபுல் டைம் படிக்கிறதில்ல, தூங்காமல் படிக்கிறதில்ல, டெப்லெட் யூஸ் பண்ணல, அதெல்லாம் பைத்தியம். சரி, அதெல்லாம் அவங்களோட கேஸ். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இவ்வளோ விஷயம் படிக்கிறோம், இவ்வளோ படிக்கணும், ஒழுங்காக ஷெட்யூல் பண்ணுங்கள். பேராசை இல்லாட்டி ஓவராக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் கடைசியில் நீங்கள் தான் டிசப்பாயின்மெண்ட் ஆகுவீங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நார்மலாக படிங்க, இறைவன் தருவான். ஆனால் அலட்சியம் செய்யப்படாது. எங்களோட நாலேஜ் இருக்கு மனுஷன் நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்களோட நாலேஜ் இருக்கு, அதே டைம் படிக்கிற மட்டும் தேவை இருக்கு, ஃபன்னும் இருக்கு. அப்போ நாங்கள் ஃபன் பண்ணி கொண்டு படிப்போம், ஃபன் பண்ணிட்டு படிப்போம்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். பட் ரெண்டு வாரம் ஒரு எதன் கிடைக்கும். அப்போ ஆல்ரவுண்டர் லைஃப்பை இந்த 50 days நீங்கள் ஒதுக்கி வச்சு போடு மேக்ஸிமம் நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான ரிசல்ட் ஒன்று எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ டைம் நான் நிறைய விஷயங்கள் கலைச்சிருக்கேன். ஏதோ நீங்கள் ஒரு ட்ரீமுக்காக போராடிட்டு இருப்பீங்க. அப்படின்னா அது ஒரு இன்ஜினியர், டாக்டர், இல்லாட்டி லோயர், என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே தான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிளேன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கட்டாயம் தேவையானங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட நீங்களும் தான் என்ன ட்ரீமில் இருக்கீங்கன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. அதோட நான் இப்போ நிறைய விஷயம் கலைச்சிருப்பேன். நிறைய பிள்ளைகள் டவுன் ஆகிருக்கும் இந்த டைமில். அப்படின்னா டிமோட்டிவேட் பண்ணுறாங்க தான் கூட. அப்போ அந்த டிமோட்டிவேஷனை வச்சு ஒரு சில டைமில் கதைக்கிற கதைக்கு சிலாக்கள் ஓவர் சென்சிட்டிவ், சிலாக்கள் என்ன ஆயிடுச்சுன்னா கண்டு டிமோட்டிவேட், இல்லாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா டவுன் ஆகிடும். அப்படி நாட்கள் இருக்கும். அப்போ அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று வந்திருக்குமென்று நினைக்கிறேன். அது என்ன கான்ஃபிடென்ட். அப்போ கட்டாயம் இவ்வளோ டைம் சின்ன விஷயங்களை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணி லைஃப்பில் உங்களுக்கு இறைவன் கல்வியை தந்திருக்கேன். அந்த கல்வியால் மேக்சிமம் நீங்கள் முன்னேறி உங்களுக்கு பிறகு வார சந்ததியை நீங்கள் கட்டாயம் முன்னேற்றணும். அதோட சேர்த்து உங்களுக்காக கஷ்டப்படுற நைட்டும் சரி பகலும் சரி பகலாக கஷ்டப்படுவாங்க. மெயினாக பேரண்ட்ஸ், அதோட ரிலேட்டிவாக இருப்பாங்க.
அவங்களுக்கு கட்டாயம் திருப்தியை கொடுக்குற அளவுக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் அமையணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதோட நீங்கள் இவ்வளோ டைம் சாதிச்சிருங்க, அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கெச் பண்ணியிருப்பீங்க. கட்டாயம் ஒரு கமெண்ட்டும் நீங்கள் பண்ணிட்டு போகணும். தேவையான விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அதோட எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேவையான விஷயங்களை கெச் பண்ணுங்கள். அன்வான்டான விஷயங்கள் ஏதாவது செயல்பட்டு இருந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்லா படிங்க, எல்லாமே பெஸ்ட்டாக வந்து சேரும்.